டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பரிதாப நிலைமையும் சுவரில் தலையை மோதிக்கொள்ளும் டொனால்ட் ட்ரம்பும் இவை தொடர்பான உண்மைகளை கண்ணீர் விட்டு கூறிய அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் உறுதி செய்யப்பட்ட அமெரிக்காவினதும் டொனால்ட் ட்ரம்பினதும் உண்மையான நிலைமைகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு பயந்து நடுங்கும் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாமின் கருத்துக்களும் ஈரானின் வீரத்தை கண்டு மிரண்டு போன ஜியோனிசமும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படைகளையும் விமானப்படைகளையும் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து இவற்றை சட்டப்பூர்வமான இலக்காக உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஈரானின் சில பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டமும் இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈராக்குக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா? ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களையும் எதிர்ப்பு தலைமைகளையும் குறிவைக்கப் போகின்றார்களா? கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உறுப்பினர்களும் கட்டளை தளபதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஹிஸ்புல்லாவினுடைய தயார்படுத்தல்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஜூலானி மற்றும் சுஃபியானுக்கு இடையிலான மோதல்களும் இவை தொடர்பான அறிக்கைகளும் ஆப்கானிஸ்தான் எல்லை பிரதேசத்தில் பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதல்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் நேற்று இரவு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானினுடைய தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் எல்லை பிரதேசத்தை இலக்கு வைத்தும் 10க்கும் அதிகமான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 2 வாரங்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் பிரதேசத்திலே பள்ளிவாயல் ஒன்றை இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த பள்ளிவாயலானது ஷியா முஸ்லிம்களினால் பயன்படுத்தப்படக்கூடிய பள்ளிவாயலாகும். மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் 30க்கும் அதிகமான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 60க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்குள் பட்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என கொரோசன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் அறிவித்திருந்தார்கள். அதே போன்று பாகிஸ்தானின் பன்னூர் பிரதேசத்திலும் இன்னும் ஒரு சில பிரதேசங்களிலும் பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த பயங்கரவாத தாக்குதலிலே பாகிஸ்தானின் 2 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். எனவே பள்ளிவாயிலை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் பதிலடியாகவே பாகிஸ்தான் அதிரடியாக ஆப்கானிஸ்தானினுடைய எல்லை பிரதேசத்திலும் ஆப்கானிஸ்தான் தெற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய TTP பயங்கரவாதிகளின் முக்கிய தளங்களையும் ISIS பயங்கரவாதிகளின் முக்கிய தளங்களையும் முக்கிய புள்ளிகளையும் இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலில் முக்கியமான பயங்கரவாத தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கிரேட் இஸ்ரேல் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விரிவாக்கம் தொடர்பாக அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து உட்பட ஏனைய அடிமை அரபுகளும் அரபு லீக்கும் ஒன்றிணைந்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். கிரேட் இஸ்ரேல் தொடர்பாக மைக் ஹக்கபி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எங்களை பெரிதும் புண்படுத்திவிட்டன. இதனால் நாங்கள் இந்த கருத்துக்களுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிக்கின்றோம் என இந்த அடிமைகள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். உண்மையில் நாம் இவற்றை பாராட்ட வேண்டும். அடிமைகளுடைய, முட்டாள்களுடைய, கோழைகளுடைய ஆயுதம் இந்த கண்டன அறிக்கைகள் தான் என்பதனை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தி வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். அடுத்து சிரியாவிலே ஜூலானிக்கும் அவருடைய நெருங்கிய நண்பரான மற்றும் STS படைப்பிரிவினுடைய தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சுஃபியானுக்கும் இடையிலான மோதல்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளன. ஜூலானிக்கும் அவருடைய தக்ஃபீரி நண்பரான சுஃபியானுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை நான் குறிப்பிட்டுள்ளேன். தக்ஃபீரி ஜூலானியின் தக்ஃபீரி நண்பனான சுஃபியானே தற்போது சிரியாவில் ISIS பயங்கரவாதிகளை மறைமுகமாக வழிநடத்துகின்றான். மேலும் ஜூலானியின் STS படைப்பிரிவில் இருக்கக்கூடிய பல தக்ஃபீரி பயங்கரவாதிகளும் சுஃபியானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். ஜூலானியின் STS படைப்பிரிவுக்கு கீழால் இருக்கக்கூடிய பல உப தக்ஃபீரி படைக்குழுக்கள் சுஃபியானுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன. ஜூலானியோடு இருந்து கொண்டே சுஃபியானுக்கான ஆதரவையும் இவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதாவது இந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளுக்கு இடையிலான உள் மோதலானது அதிகரித்துள்ளது. ஜூலானிக்கும் சுஃபியானுக்கும் இடையிலான உள் மோதலானது விரிவடைந்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே இந்த உள் மோதலின் அடுத்த கட்டத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ISIS பயங்கரவாதிகள் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் ஒன்றிணைந்தே இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். ஜூலானி தற்போது ஒரு விசுவாச துரோகியாக மாறிவிட்டார். நாங்கள் ஒன்றிணைந்து எடுத்த உறுதிமொழிகளை அவர் மீறிவிட்டார். எங்களுடைய கொள்கைகளுக்கு துரோகம் செய்துவிட்டார். இதனால் நாங்கள் அவருக்கு எதிரான போரை அறிவிக்கின்றோம் என ISIS பயங்கரவாதிகள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். இன்னும்
இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஜூலானியின் நெருங்கிய நண்பனான சுஃபியான் ஜூலானியை படுகொலை செய்துவிட்டு சிரியாவை கைப்பற்றுவதாக சவால் விடுத்துள்ளான். எனவே இந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளுக்கு இடையிலான மோதலில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு ISIS பயங்கரவாதிகள் அவர்களின் இரண்டாம் கட்ட பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகி வருகின்றார்கள். வடகிழக்கு சிரியாவின் சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 15,000 தொடக்கம் 20,000 வரையிலான ISIS பயங்கரவாதிகள் தற்போது சிரியாவுக்குள்ளே சுதந்திரமாக செயற்படுகின்றார்கள். ஜூலானியின் STS படைப்பிரிவில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாதிகளை இவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவித்தார்கள். மேலும் சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் ஈராக்கில் எஞ்சியிருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் ஒன்றிணைந்து இரண்டாம் கட்டளை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். இந்த இரண்டாம் கட்டளை தாக்குதலானது ஈராக்கை சிதைப்பதற்காகவே மேற்கொள்ளப்பட போகின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பேகா பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் ட்ரோன் தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா ராணுவத்தை சேர்ந்த 8 பேர் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் ஹிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்களும் கட்டளை தளபதிகளும் உள்ளடங்குகின்றார்கள். மேலும் இதனை ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லெபனானினுடைய ஏனைய பிரதேசங்களிலும் 8க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தயார்படுத்தல்கள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதும் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஹிஸ்புல்லா தயாராகி வருகின்றது. கடந்த 3 நாட்களுக்குள்ளே ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தளங்களின் செயற்பாடுகளை நாங்கள் அவதானித்தோம். ஹிஸ்புல்லாவினுடைய தளபதிகள் ரகசியமாக பல இடங்களில் கூட்டங்களை நடத்துகின்றார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவர்களுடைய ஆயுதங்கள் நகர்த்தப்படுகின்றன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய உளவு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாகவே இஸ்ரேலிய ராணுவம் தற்போது தாக்குதல்களை வீரியப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் அவர்களுடைய உச்ச தயார்படுத்தல்களை அறிவித்துள்ளார்கள். கடந்த 2 நாட்களாக யெமன் ஹவுதி ராணுவத்தினர் பல சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு செங்கடல் பிரதேசத்திலே கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் கப்பல்களை கைப்பற்றுவதற்குமான சோதனைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் தற்போதைய பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் முழுமையாக தயாராக இருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய போரானது இந்த பிராந்தியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. யெமன் மக்கள் உறுதியாகவும் தயாராகவும் இருக்கின்றனர். ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் தகுந்த பாடத்தினை கற்பிப்போம் என யெமன் ஹவுதி தலைமைகளும் அறிவித்துள்ளார்கள். அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களும் போராளிகளும் தயாராக இருக்கின்றார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஈராக்குக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பற்றுகளின் தலைமைகளை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்க இராணுவம் திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களையும் எதிர்ப்பற்ற தலைவர்களையும் இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார்கள். ஈராக்கினுடைய பிரதமர் பதவியில் நூரி மாலிகி அமர்த்தப்படக்கூடாது என்பதற்கான அழுத்தங்களை வழங்குவதற்காகவும் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக களமிறங்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவுமே ஈராக்கை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது என தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஈரானின் IRGC ராணுவத்தினை பயங்கரவாத பட்டியலில் இணைத்ததற்கு பதிலடியாக ஈரான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒட்டுமொத்த கடற்படைகளையும் விமானப்படைகளையும் பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்துள்ளது. மேலும் ஈரானின் IRGC ராணுவத்தினை பயங்கரவாத அமைப்பாக அடையாளப்படுத்தி எவ்வாறான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றதோ, ஈரானின் IRGC ராணுவத்திற்கு எதிரான எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படுகின்றதோ அவை ஒன்றிற்கும் பதிலடியாக நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமானப்படைகளுக்கு எதிராகவும் கடற்படைகளுக்கு எதிராகவும் முடிவுகளை எடுப்போம் என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேட்டோவும் களமிறங்குமாக இருந்தால், அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து களமிறங்குமாக இருந்தால் நேட்டோவின் விமானப்படைகளும் கடற்படைகளும் எங்களுடைய சட்டப்பூர்வமான இலக்கு என்பதனையும், பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் அதற்கண்டிய பிரதேசங்களிலும் நேட்டோவினுடைய கடற்படைகளையும் விமானப்படைகளையும் பயங்கரவாத அமைப்பாக கருதியே நாங்கள் பதிலடிகளை வழங்குவோம் என்றுமே ஈரான் வெளிப்படையாக அறிவித்துள்ளது.
அடுத்து கலவரங்களின் போதும் வன்முறைகளின் போதும் கொல்லப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் 40வது நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்களில் அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த அமைதியான ஆர்ப்பாட்டங்களுக்குள் முகமூடி அணிந்த இளைஞர்கள் நுழைந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் சில பல்கலைக்கழக மாணவர் குழுக்கள் களமிறங்கி ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவான கோஷங்களை எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய குழுக்களுக்கு மோதல்கள் ஏற்பட்டன. இந்த மோதல்களின் போது கற்கள் மற்றும் கத்திகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. அத்தோடு ஈரானிய IRGC ராணுவமும் பாதுகாப்பு படைப்பிரிவினரும் பல்கலைக்கழகங்களில் அதிரடியாக களமிறக்கப்பட்டு நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். மேலும் தற்போது குறித்த நிலைமைகள் முழுமையாக ஈரானிய IRGC ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. அத்தோடு கிட்டத்தட்ட 5க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களிலேயே இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தன. இருப்பினும் சர்வதேச ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் இந்த செய்திகளை மிகைப்படுத்தி வெளியிட்டிருந்தார்கள். ஈரான் முழுவதும் மீண்டும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் களத்திலே தற்போது அனைத்து முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுவிட்டன. அடுத்து நேற்றிரவு ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் வழங்கிய நேர்காணலில் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று காலை ஈரானின் சிவப்பு கோடுகள் தொடர்பாக என்னிடம் கேட்டார். மேலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது விரக்தி அடைந்துள்ளார். ஈரான் ஏன் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் அவர்கள் எங்களுடைய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் எங்களுடைய மிகப்பெரிய கடற்படை சக்தியையே மத்திய கிழக்கில் களமிறக்கி இருக்கின்றோம், ஒட்டுமொத்த விமானப்படைகளையும் மத்திய கிழக்கில் களமிறக்கி இருக்கின்றோம், இருப்பினும் அவர்கள் இன்னும் எங்களிடம் வரவில்லை, எங்களுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை என்று கூறவும் இல்லை, எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது விரக்தி அடைந்துள்ளார். எங்களுடைய ஒட்டுமொத்த படைகளும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டும் ஈரான் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரக்தி அடைந்துள்ளார். இதனால் அவர் வேறு விடயங்களை தற்போது கையில் எடுக்கப் போகின்றார். ஆனால் நாங்கள் வேறு முடிவுகளை எடுத்தாலும் ஈரானை எங்களுடைய இடத்திற்கு அழைத்து வருவது கடினமானதாகவே அமைந்திருக்கும் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்டீவ் விட்கோஃப் கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்தும் காணொளியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்தின் யூடியூப் சேனலிலும் இவற்றை பார்வையிடலாம். அதாவது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய கருத்துக்கள் அமெரிக்காவினதும் டொனால்ட் ட்ரம்பினதும் உண்மையான நிலைமைகளை உறுதிப்படுத்தியுள்ளன. இவ்வளவு சக்திகளையும் படைபலத்தையும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தியதற்கு பின்பும் ஈரான் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் வீரத்தை கண்டு இந்த கோழைகள் அச்சத்தில் இருக்கின்றார்கள். ஈரானின் வீரத்தை கண்டு ஜியோனிசம் மிரண்டு போயுள்ளது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கை நோக்கி ஒட்டுமொத்த படைகளையும் களமிறக்கி வருகின்றார். இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் ஒட்டுமொத்த கடற்படைகளையும் விமானப்படைகளையும் மத்திய கிழக்கில் களமிறக்கி இருப்பது அமெரிக்காவினுடைய பலவீனத்தையே உறுதிப்படுத்துகின்றது என குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதனை தற்போது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபே உறுதிப்படுத்தியுள்ளார். அரபு அடிமை தலைவர்களை போன்று ஈரானையும் மிரட்டிவிட முடியும் என எண்ணி டொனால்ட் ட்ரம்ப் ஒட்டுமொத்த கடற்படையையும் வான்படைகளையும் மத்திய கிழக்கில் களமிறக்கினார். எங்களுடைய படைபலத்தை காண்பிப்பதன் மூலமாக ஈரானை அடிப்படைய வைக்க முடியும், ஈரானை சரணடைய வைக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் கணக்கிட்டார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய கணக்கீடுகள் பிழைத்துவிட்டன. ஈரானின் வீரத்திற்கு முன்னால், ஈரானிய தலைவர்களின் உறுதிக்கு முன்னால் டொனால்ட் ட்ரம்பினுடைய கணக்கீடுகள் மண்டியிட்டு விட்டன. அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூத்த இராணுவ அதிகாரிகள் எடியோத் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். இந்த வார இறுதியில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது. இதற்கான அனைத்து வேலை திட்டங்களும் முடிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது இந்த தாக்குதல்கள் தீர்மானிக்கப்படாத ஒரு திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் விரைவில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் எங்களுக்கு உறுதியளித்துள்ளார்கள். தற்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்கா அதனுடைய மூலோபாய மாற்றியுள்ளது. ஈரானுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட தாக்குதலை மேற்கொள்ளாமல் நீடித்த விரிவான தாக்குதலை மேற்கொள்வதற்கே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இதற்கமைவாகவே இந்த தாக்குதல் திட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் மூலமாக ஈரானின் ஏவுகணை திறன்கள் முழுமையாக முடக்கப்படும் என்றும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை முழுமையாக ஏற்படுத்த முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மூத்த இராணுவ அதிகாரிகள் எடியோத் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள்.
நான் நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டதை போன்று மார்ச் 2ஆம் திகதி சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஈரானுக்கு எதிரான முடிவுகளை வெளிப்படையாக அறிவிக்கும் வரை டொனால்ட் ட்ரம்ப் காத்திருக்கின்றார். சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஈரானுக்கு எதிரான முடிவுகளை அறிவித்ததற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இலகுவாக நியாயப்படுத்த முடியும். ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஈரானுக்கு எதிராக இலகுவாக திருப்பிவிட முடியும். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பயப்படுகின்றார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராக மாறிவிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பயப்படுகின்றார். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த தாக்குதல்கள் மூலமாக வெற்றி இலக்குகளை ஈரானுக்குள் அடைந்து கொள்ள முடியும் என்பதனை அமெரிக்க இராணுவத்தினால் இன்னும் உறுதிப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும் என அமெரிக்க இராணுவத்தினால் உறுதி செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது. மேலும் ஈரானுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஈரானுக்குள் இருந்து சில முக்கியமான உளவு தகவல்களை அமெரிக்கா பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் காணப்படுகின்றது. எனவே இந்த காரணங்களின் விளைவாகவே தற்போதும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை பிற்படுத்தியுள்ளது. மேலும் இவ்வளவு படைகளை குவித்தும் ஈரான் சரணடையாததனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் விரக்தி அடைந்துள்ளார்கள். அத்தோடு இவை தொடர்பாக அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், ஈரானுக்குள் குண்டு வீச வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருங்கிய வட்டாரங்கள் தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நண்பர்கள் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்குகின்றார்கள். நான் உங்களுக்கு ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றேன். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே, இந்த ஆலோசனைகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம், இவற்றை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பியுங்கள் என அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.